வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 2 தக்காளி பழம் இருந்தால் போதுங்க, இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த தக்காளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ தக்காளி குழம்பு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் பொருள்லாம் சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஃப்ரை பேன் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 சின்ன வெங்காயம், சின்ன சைஸில் உள்ள தக்காளி பழம் ஒன்று எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கிறேன். கசகசா இருந்தால் சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா பரவாயில்ல. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இந்த வெங்காயம் தக்காளி பழம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும். நல்லா வதக்கிட்டு அரைக்கும் போது தான் பார்த்திங்கன்னா அதில் உள்ள பச்சை வாடை போய் நமக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால நல்லா வதக்கிக்குங்க. இப்போ இந்த பொருள் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆற வச்சுட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கும் நைஸான பேஸ்ட்டாக. இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுப்போம் நம்ம. அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த குழம்பு செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கிறேன். கடுகு ஜீரகம் பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற பொருள்லாம் சேர்க்கணும். இப்போ கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே 2 பச்சை மிளகாய் கீறிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இப்போ வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அது கூடவே ஒரு 5-6 பூண்டு பல் நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் நைஸாக. அதையும் சேர்த்து வதக்கிக்குவோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் ஓரளவு நல்லா கலர் மாறினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போ வெங்காயம் தக்காளி பழம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி பழம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை சேர்த்துக்குவோம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துப்போம். இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மசாலாவை ஒரு 2 செகண்டுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அடுப்பை வந்து சிம்மில் வச்சு வதக்கி விடுங்க. மசாலா எல்லாம் கரிஞ்சிடக்கூடாது. அதனால் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. நம்ம இதில் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறதுனால பார்த்திங்கன்னா கொதித்து வரும்போது நமக்கு கொஞ்சம் நல்லா திக்காகி வரும் குழம்பு. அதனால் தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம். கலந்து விட்டு உப்பு காரம் போதுமானு பார்த்துக்குங்க. தேவைன்னா கூட நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்போட பக்குவம் பார்த்தா தெரியும். நல்லா இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். இது கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா திக்காகி வரும். அதனால தான் தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்குங்கன்னு சொன்னேன். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா ஒரு கொதி வந்தோன்னே மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிச்சு வந்ததுன்னா அதில் உள்ள பச்சை வாடையெல்லாம் போய் நல்லா அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், குழம்பு கொதிச்சு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதில் கடைசியாக கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கணும்னா நல்ல ஒரு அருமையான தக்காளி குழம்பு சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.